ஹிந்தி கவிதா में ராஷ்ட்ரிய விசார்தாரா. ஹிந்தி கவிதையில் தேசிய பற்று அல்லது தேசிய உணர்வை காட்டுற விஷயங்கள். ரூபரேகா, பிரஸ்தாவனா, விஷய பிரவேஷ், அதாவது குறிப்பிட்ட மாதிரி. நிபந்தகார் பரிச்சய, இந்த கட்டுரை எழுதினவருடைய பரிச்சய. வீரகதா கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, வீரகதா காலத்தில் தேசப்பற்று. பக்தி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, பக்தி காலத்தில் தேசப்பற்று. ரீத்தி கால்மே ராஷ்ட்ரிய பாவனா, அதுக்கு அடுத்து பக்தி காலுக்கு அப்புறம் வந்த ரீத்தி காலில் ராஷ்ட்ரிய பாவனா. ஆதுனிக் கால், தற்போதுள்ள இலக்கியங்களில் ராஷ்ட்ரிய பாவனா. அடுத்து நயி சைலினா புதிய முறை. உபசங்கார்னா हेडिंग, இது முன்னுரை. बाबू गुलाब राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में 1888 ईस्वी को हुआ. பாபு குலாப் ராயோட பிறப்பு வந்து உத்தரப்பிரதேசில் இட்டாவாவில் 1888 ஈஸ்வியில் பிறந்தார். उन्होंने MA ML LLB आदि उपाधियां प्राप्त की. इवर MA LLB எல்லாம் படிச்சிருக்காரு. उनको आगरा विश्वविद्यालय ने टी.लिट की उपाधि प्रदान की. இவர் வந்து இவருக்கு ஆக்ரா யூனிவர்சிட்டி வந்து டி.லிட் அப்படிங்கிற பதவியை கொடுக்குது. नवरस सिद्धांत और अध्ययन, काव्य के रूप, हिंदी नाट्य विमर्श आदि इनकी प्रमुख कृतियाँ. இவருடைய படைப்புகள் என்னென்னா இந்த இதெல்லாம்: நவரச, சித்தாந்த और अध्ययन, काव्य के रूप, हिंदी नाट्य विमर्श, இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான படைப்புகள். वे एक गंभीर और विश्लेषण निबंधकार है. இவர் ஒரு கம்பீரமான அப்படின்னா ஒரு சிறப்பான விஸ்லேஷக் அப்படின்னா உலக புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாளர். उन्होंने व्यक्ति परक और वस्तु परक निबंध लिखे हैं. இவருடைய இது வந்து எப்படின்னா தனித்தன்மையுடையதாக இருக்கும். எப்படி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வெவ்வேறு இதாக இருப்பாங்களோ அது மாதிரி இவர் எது எழுதினாலுமே ஒன்று தனித்துவமானதாக இருக்கும். இவர் வந்து இவருடைய उनकी मृत्यु 13 अप्रैल 1963 ईस्वी को हुई. அதுக்கப்புறம் இவர் 1963 இறந்துட்டார். கவிதா விசாரம் அவர் பாவோங்கி அபிவியக்தி கா ஸ்தான் ஹை. கவிதைங்கிறது மனதிலுள்ள எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். इस राष्ट्रीय विचारधारा में देश का यशोगान, शहीदों का वर्णन, इतिहास का सजीव चित्रण, शहीदों का त्यागमय जीवन आदि का वर्णन हमें मिलता है. இந்த ராஷ்ட்ரிய விசார்தார்மே, இந்த தேசப்பற்றுள்ள இந்த படைப்புகளில் தேசத்தினுடைய யசோகான், தேசத்தோட புகழ், சகிதோங்கா வர்ணன், நூற்றுக்கணக்கானவங்க அந்த தேசத்துக்காக பாடுபட்டுருப்பாங்க, அவங்கள பற்றின வர்ணன். இதிகாஸ்கா சஜீவ் சித்திரன், வரலாற்றை பற்றின உயிரோட்டமுள்ள ஒரு படைப்பு. சித்திரன்னா வர்ணனை பண்ணுறது. சகிதோங்கா தியாகமய, நூற்றுக்கணக்கானவங்களுடைய தியாகம். ஆதிக்கா வர்ணன் ஹமே மில்தாகை, அதெல்லாம் வந்து வர்ணிக்கிறாரு. சாகித்ய சமாஜிக்கா தர்பன் மானா ஜாத்தாகை, இலக்கியம் வந்து சமுதாயத்துடைய கண்ணாடின்னு சொல்கிறோம். ராஷ்ட்ரிய விசார்தார்கே கவிதா வாங்கினே, தேசிய எண்ணங்களை உடைய இந்த கவிதைகள் தேசக்கோ அநேக பார் ஜாகிருத்தியாக, இது வந்து மக்களை வந்து விழிப்படைய செய்யுது. எக்ஸ்டி குலாப் ராய்கா லிக்கா நிபந்தகை, இது வந்து குலாப் ராயால் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. ராஷ்ட்ரிய பாவனோங்கோ பிரபல் ஹோனைக்கே காரன், தேசிய உணர்வுகள் வந்து முக்கியமாக, அதாவது இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதை பற்றி அதாவது தேசப்பட்டு இருக்க மாதிரி பாடல்கள் கவிதைகள்லாம் எழுதுறது வந்து அப்போ பிரபலமாக இருக்குது. वातावरण का सुरब्ध होना और सामाजिक का संघर्षद होना आवश्यक है. இந்த தேசிய பற்றுள்ள தேசிய குணம் உள்ள இந்த படைப்புகள் வந்து சமுதாயத்தில் அப்போ ரொம்ப வந்து என்னது கண்டிப்பாக தேவையாக இருந்தது அந்த சுதந்திர போராட்ட காலத்தில். சாந்த ஒரு விபூதிமய வாத்தாவரண்மே ராஷ்ட்ரிய பாவனை பிரபல் நகி பந்தி. அதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்போ தேசப்பற்றுள்ள தேசப்பற்ற தூண்டுறது மாதிரி இருக்கிற படைப்புகள்லாம் தேவையில்லாமல் இருந்துச்சு. வீரகதா கால்மே ஹமாரா தேச கை ராஜுமே விபாஜிதா. வீரகதா காலங்கிறது கிபி தொடக்கம் 1, 2, 3 அந்த மாதிரி. அந்த காலத்தில் வந்து நம்ம நாடு வந்து பல பகுதியை பிரிஞ்சிருந்துச்சு. சபி ராஜ்ய ஆஜாத்தே, அப்போ எல்லாமே சுதந்திரமாகவும் இருந்துச்சு. உஸ் சமயக்கே கவியோங்கி ராஜஸ்ரீய பிராப்தத்தா, அப்போ இருந்த கவிஞர்களுக்கு ராஜா வந்து அடைக்கலம் கொடுக்குறாரு. உஸ் சமயக்கு ராஷ்ட்ரியதா ஹிந்து தர்ம ஷான் சௌரிய தேசக்கி ரக்ஷா ஆதித்தகி சீமித்தி. அப்போ அவங்களுடைய படைப்புகளில் என்னன்னா ராஷ்ட்ரியதா ஹிந்து தர்ம அவங்களுடைய தேசப்பற்றுல எப்படின்னா ஹிந்துக்களை பற்றி எழுதுறது. ஷான் சௌரியா, அவங்க அரசர்களுடைய பெருமை. தேசக்கி ரச்சா, தேசத்துடைய பாதுகாப்பு, இதை பற்றி தான் அவங்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க. பிருத்திவிராஜ் ராசோ, बीसल देव रासो, हमीर रासो आदि ग्रंथों में राष्ट्रीयता का यही रूप पाया जाता है. இதெல்லாம் பழங்கால இலக்கியம். அதுலலாம் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து தேசப்பற்றே இருக்குது.
ஆனால் பக்தி கால் மே முசல்மானங்கே அத்தியாச்சாரங்கே காரன் பக்தி காலத்தில் வந்து முசல்மான்கள் வெளியே மத்திய ஆசியிலேருந்து வராங்க. அந்த முசல்மான்கள்லாம் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அதனால் தேசமே ராஷ்ட்ரிய பாவனா தப்சி கைதி. அப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து தேசப்பற்றே இல்லை. அவன் அடித்து நொறுக்கி அவன் உட்கார வச்சிட்டான். எல்லாமே இது எங்கள் நாடு அப்படிங்கிற மாதிரி. முசல்மான் சாசகோங்கே சாசன்மே ஹிந்து லோக் நிராஸ் ஹோ சுக்கே. அப்போ முஸ்லீம்கள் ஆண்டனால அவங்க கீழே வந்து இந்த ஹிந்து மக்கள் ஹிந்து புலவர்கள்லாம் வந்து ஒரு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நிராசனானது ஒரு ஏமாந்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஹிந்துவங்கே மந்திர் தேவாலய ஆதி தோடே ஜானே லகே. ஹிந்துக்களுடைய கோயில் தேவாலயங்கள்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. கோஸ்வாமி तुलसीदास ने रामचरित मानस में भारतीय राष्ट्रीयता को आध्यात्मिक ढंग से व्यक्त किया. கோஸ்வாமி துளசிதாஸ் வந்து ராமச்சரித மானசில் இந்தியர்களுடைய பாரதிய ராஷ்டிரியத்தாக்கோ இந்தியர்களுடைய தேசப்பற்றை வந்து நல்ல முறையில் வெளிப்படுத்தி எழுதியிருக்காரு. முகல் சாசன் கே வைபவ விலாஸ்மய தர்பார்மே ரஹனே வாலே கவியோங்மே. முகல் சாசனில் வந்து இப்போ முகலாய சக்கரவர்த்திகள் கீழே வேலை பார்க்குற அந்த புலவர்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக அவங்களுக்குலாம் வந்து குடி பெண்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் தர்பார் में रहने वाले कवियों में राष्ट्रीय भावना की कल्पना कैसे की जा सकती है. அப்படி இருக்கவங்க வந்து அவங்களுக்கு அந்த சக்கரவர்த்தி கீழே அவங்க கொடுக்குறத சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்போ தேசப்பட்டுங்கிறது அவங்க கவிதையில் எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துருக்காங்க. इसी काल में औरंगजेब की कट्टरता ने हिंदुओं के सम्मान और वीरता को चकचोर करके जगाया. அதே காலத்தில் தான் அவுரங்கசீப்பினுடைய கடுமையான தன்மையினால் இந்துக்களுடைய பெருமை மற்றும் வீரதா வந்து சக்சோர் கர்கே ஜகாயா அதை நசுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய வீரத்தை அவுரங்கசீப் வந்து கொடுமையாக வந்து ஆட்சி பண்ணுறாரு. அதனால் வந்து இந்துக்களுடைய வீரத்தெல்லாம் நசுக்குறாங்க. அவங்களை எந்திரிக்கவே விடலை. அந்த மாதிரி வந்து நசுக்கிறாரு. சிவாஜி ने हिंदुत्व की रक्षा का पूरा प्रयत्न किया. அப்போ மராட்டிய சக்கரவர்த்தி சிவாஜி வந்து பெரிய ஆள் ஆகிறாரு. அந்த இந்துக்களுடைய மத கொள்கைக்கெல்லாம் காப்பாற்றுறாரு. ஹிந்துக்கள் மொத்தமாக அழியாமல் பார்க்குறாரு. பூஷன் ने उनकी वीरता का वर्णन किया. பூஷன் வந்து அந்த சிவாஜியோட வீரத்தை வர்ணிச்சிருக்காரு. பூஷன் ने शिवाजी की वीरता युद्ध यात्रा मराठा राज्य विस्तार उसके दान दर्शन आदि का सजीव वर्णन अपनी कविताओं में किया. பூஷன் வந்து தன்னுடைய சிவாஜியினுடைய வீரம் யுத்தம் பண்ணுறது மராட்டா ராஜ்யோட விஸ்தார் அந்த ராஜ்யத்தோட விரிவான பகுதி அவருடைய தான் தர்ஷன் அவர் தானம் பண்ணுறது எல்லாத்தையுமே ரொம்ப உயிரோட்டமாக வர்ணிச்சிருக்காரு. அப்படி கவிதாவுமே கியா. சூதன் தமாரஞ்சக் கி கவிதாவுமே भी ராஷ்ட்ரிய பாவனா கி சலக் மில்தி है. இங்கே சூதன் தமாரஞ்சக்னு ஒருத்தருக்காரு. அவருடைய படைப்புகளையும் நம்ம தேசிய பாவனாவை அதாவது ராஷ்ட்ரிய தேசப்பற்றை வந்து நம்ம பார்க்கலாம். 19वीं शताब्दी में 19वीं என்னது 19ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரியதாக்கா விகாஸ் தேஜி சே ஹோனே லகி. அப்போ வந்து தேசப்பற்று இன்னும் வளருது. அப்போ சுதந்திரம் அடையலை 19ஆம் நூற்றாண்டில். 1957 வந்து சுதந்திரதாக்கா பிரதம சங்கிராம் ஹுவா. அப்போ தான் சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்குது. வித்ரோக் சஃபல்னா ஹோஸ் பாயா. அவங்க போராட்டம் வெறுப்புலாம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக அடையுது. வெளிநாட்டுக்காரங்க ஆள்றாங்க. இவங்களுடைய வெறுப்பு பன்மடங்காக இருக்குது. மகர் ராஷ்ட்ரிய பாவனாக்கோ அவசிய புரோத்சாகன் மிலா. அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்க வந்து இங்கே இருக்க இந்துக்கள் இங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க வெளிநாட்டு மக்களுக்கு எதிராக வந்து அவங்கள தூண்டுறாங்க. भारतेंदु हरिश्चंद्र जैसे महान कवियों वे राष्ट्रीय भावना को ही अपनी रचनाओं का विषय बना लिया है. பாரதேந்து ஹரிச்சந்திரா தன்னுடைய படைப்புகளில் கவிதைகளில் தேசப்பற்றை தான் வந்து முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டாரு. अंग्रेजों के तमन नीति के रहते भी कवियों ने जागरण गीत गाना प्रारंभ किया. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள அடக்குமுறையாக இருக்கிறப்ப இந்த கவிஞர்கள் என்ன செய்கிறாங்க விழிப்புணர்வு தூண்டக்கூடிய பாடல்களை பாடுறாங்க. ராஜாராம் மோகன் ராய் கேசவ சந்திர தேவ் மகாதேவ் ரானாட்டே மகரிஷி தயானந்த சரஸ்வதி ஆதி நேதாவங்கனே போன்ற தலைவர்கள்லாம் ராஷ்ட்ரிய பாவனாக்கோ பட்டானமே அப்பனா யோகாதான் தியா. அவங்க எல்லாருமே தேசப்பற்ற வளர்க்குறதுக்கு தன்னுடைய பங்கை வந்து தன்னுடைய பங்களிப்பை செய்கிறாங்க. வந்தே மாதரம் ஜனகணமன ஆதி ராஷ்ட்ரிய கீத் லிக்கேகையே. அப்போ தான் இந்த பாடலாம் எழுதுகிறாங்க. மைத்ரி சரண் சுமித்ரானந்த் பந்த் சூரியகாந்த் திரிபாठी निराला माखनलाल चतुर्वेदी रामधारी सिंह दिनकर जयशंकर प्रसाद आदि कवियों ने राष्ट्रीय भावना का अत्यधिक प्रचार किया. அதிகப்படியாக அவங்க தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேச की आवश्यकता के अनुसार चरखे का प्रसार. தேசத்தோட வளர்ச்சிக்காக இவங்க வந்து சர்க்கே இந்த கையில் ராட்டினம் சுற்றுவாங்க இல்லையா அதையும் அந்த தொழிலை வளர்க்குறாங்க. ஏன்னா நெசவு தொழில் அழியுது. அது மூலம் என்ன செய்கிறாங்க அதை வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. उसने राष्ट्रीयता का प्रतीक बनकर पताका में समाज सम्मान पाया.
இப்போ வந்து தேசப்பற்றை வளர்க்குறதுக்கு ஒரு கருவியாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த ராட்டையை பயன்படுத்துகிறாங்க. அதையே சின்னமாகவும் வச்சுக்கிறாங்க. சாரன் கவியோं के प्रणय काव्य से लेकर वर्तमान कवियों तक, அதாவது சாரன் கவியோं के प्रणय काव्य, அதாவது அந்த கிபி 1லேருந்து இப்போ வரைக்கும் மகத்துவ ராஷ்ட்ரிய விசாரதாராங்கே காரண் ஸ்தாயி ஹோ கயா. பழங்காலத்துலேருந்து இப்போ இருக்க பாட்டு கூட இன்னும் நிலையாக இருக்குன்னா அதில் வந்து தேசப்பற்று கொஞ்சோண்டு இருந்தால் தான் அந்த பாடம் நிலையாக இருக்கும் அப்படிங்கிறாரு. சாகித்ய சமாஜுக்கா தர்ப்பன் கஹா கயா ஹை, இலக்கியத்தை வந்து சமுதாயத்தோட கண்ணாடின்னு சொல்கிறோம். தேச கால்கே அனுசார், அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சதைவ ஜன் சாதாரண மக்கள் கூட பாவனாக்கோ வியக்த கருணைக்கு சக்தி கவிதா மேகை, அதாவது அந்தந்த காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கவிதைகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ராஷ்ட்ரிய விசாரதாரா கி கவிதாவும் நே தேசக்கோ பிரேரணா தீகை, தேசப்பட்டுள்ள கவிதை வந்து தேசத்தை வந்து என்னது தூண்டுது, ஒரு விழிப்புணர்வு அடைய செய்யற மாதிரி இருக்குது.